மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். அப்பா தரேன்னு சொன்னாரு. நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம பணத்துக்கு என்ன பண்ண போறோம்னு மாறன் வந்து கேட்குறாங்க. நம்ம வேணாம் வங்கியில போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல யோசனை தான். ஒரு நாள்ல கிடைச்சிருமா என்ன? பரவாயில்ல கேட்டு பார்ப்போம்டா. கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த ஓனர் வேற 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் பார்த்துக்கலாம்டா விட்றா. இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அவகாசம் வந்து கொடுப்பாங்களே எப்படி இருந்தாலும் கடையை காலி பண்ண. ஆமாம் அதுக்குள்ளே நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா போதும். பரவாயில்லையே இதுவும் நல்ல யோசனையாக தான் தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளி மாறன் வந்து நம்ம கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டான். இப்போ அவன் என்ன பண்ண போகிறான் தெரியலண்ணா. என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எப்படி இருந்தாலும் கிடைச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ணுற அளவுக்கு அவன் ஒன்றும் கோலை கிடையாது. வீரா எவ்வளோ பெரிய கெட்டிக்காருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட வாங்குறதுல அப்படி என்ன அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. உன்கிட்டயே சவால் விட்டுட்டு உன் பணத்திலே ஜெயிச்சு காட்டினா அது எப்படின்னு அதனால தான் யோசிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப பிருந்தா வந்து ஓடி வராங்க. அக்கா அக்கா எல்லாம் போச்சுக்கா. என்னடா அது போகிறப்பயே வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்கா. என்னம்மா உன் பிரச்சனை? எல்லாம் கார்த்தி தான். நீ நடிக்கத்தானே சொன்னேன். அவர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவார் போல இருக்குன்னொன்னே இதுதான் சொன்னியான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம வீராவும் மாறணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏமா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா? இதுக்கு போய் அப்படி பண்ணிகிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு என்னை பார்த்தா நக்கலாக தெரியுதுல்ல. நீங்கள் கார்த்தியும் விஜயும் சேர்த்து வைக்க தானே திட்டம் போடுறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறனும் வீராவும் அப்படியே கோச்சிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நடிக்க சொன்னால் ஓவர் ஆக்டிங் பண்ணுறியா? விஜய் கண்டுபிடிச்சிட போகிறா. பார்த்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணு. நாங்கள் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிடா பார்த்து போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. வீரா கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? தெரியலையே எல்லாரும் எத்தனை வாட்டி இந்த மாதிரி வங்கிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஒரே நாளில் கிடச்சிருமான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஓனரு. வீரா வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கான பணம் வந்து கிடச்சிரும். காலையில் தானே கேட்டிருக்கீங்க ஒரு நாளுக்குள்ளே. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் பணம் உங்களுக்கு வரும். அப்படி பணம் வரலைன்னா நாங்கள் கடையை காலி பண்ணிக்கிறோம். சரிம்மா நீ இவ்வளோ உறுதியாக இருக்கிறத பார்த்தா நீ கடையை காலி பண்ணணுன்னா எனக்கு அவசியம் இல்லை. நீ பணத்தை கொடுத்துட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன சொன்னார்? அவரும் தன்மையாக தான் பேசுகிறாரு. பார்ப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் உள்ளேயும் வெளியும் போயிட்டு வராங்க. நாங்கள் இது மாதிரி மேனேஜரை வந்து பார்க்கணும், இது மாதிரி லோன் விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் வெயிட் பண்ணுங்கள் முதல்ல கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. போனோன்னே சார் இது மாதிரி வீராவும் மாறணும் வந்திருக்காங்க. இது மாதிரி லோன் வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி கொஞ்சம் ½ அன் ஹவர் வெயிட் பண்ண அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரையும் உள்ளே வர சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போய் உட்காடுறாங்க. என்ன விஷயம்? இது மாதிரி நாங்கள் கடையை வந்து ஆரம்பித்தோம். இதுதான் கடையோட பத்திரம். இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு 8 லட்ச ரூபா தேவைப்படுது சார். அதுவும் இன்றைக்கே இப்பயே. என்னம்மா சொல்கிறீங்க? இன்றைக்கே இப்பயேவா? உங்களுக்கு எங்களோட ப்ரொசீஜர்னால் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அத்தனை அவசரம் தானே கேட்குறோம். இன்னைக்குள்ளே கடைக்கு வந்து பணம் கொடுக்கலனா கடை கைவிட்டு போயிடும். சரிம்மா நான் யோசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கே 2-3 நாள் அவகாசம் ஆகும். இன்றைக்கி நான் கையெழுத்து போட்டு உங்கள் பேப்பரை எல்லாம் கிளியர் பண்ணாலே 2 நாள் ஆகும். என்ன சார் இன்றைக்கே கிடைக்காதா? வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான். யோசிச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு அவசரங்கிறனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து பேப்பரை வந்து மூவ் பண்ணுறேன். அதுவும் இவர் ராமச்சந்திரனோட பையன் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெளியில் உட்காந்து. இப்போ என்ன பண்ணலாம்? அவர் சாயங்காலத்துக்குள்ளே காசு கேட்குறாங்க. இவங்க இன்றைக்கி பேப்பரை வந்து கிளியர் பண்ணாதான் 2 நாள் கழிச்சு அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வருங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. இதை அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னால் கடுப்பாயிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நிச்சயம் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கலாம் முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்க பார்க்குறீங்களா? இல்லை என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களான்னு சொல்லி திருப்பியும் அவங்க பசங்களை வச்சு நம்ம கடையை ஏதாவது ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். ராமச்சந்திரன் என்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, இதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையான்னு சொல்லி அவர் வேற தப்பாக நினைப்பார். சரி என்ன பண்ணலாம்? இவங்கக்கிட்ட இப்போ பதில் சொல்லணுமே. ஆமாம் சொல்லி தான் ஆகணும். சரி சார் அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு வீரா வந்து சொல்கிறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் லோன் பேப்பரில் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. முடித்தோடனே 2 நாளில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வெளியில் யார்ட்டையாவது பணம் வாங்குவோம். பணம் வாங்கினதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். என்ன 2 மாதம் மட்டும் வட்டி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது 50,000 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து அடைச்சிடலாம்.
ஒரு காசுக்கு 2, 3 பேர்கிட்ட வந்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்பன்னு பார்த்து யார் தருவா? சரி கேட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, கண்மணி கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட வாட்டி கடன் வாங்குனாங்கல்ல ஒருத்தவங்கள, அவங்கள போய் பார்க்கலான்னு வீரா வந்து ஐடியா குடுக்குறாங்க. "ஏன்டா மாறா, உனக்கு யாரையும் தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியும். ஆனா இப்ப பணம் வச்சிருப்பாங்களான்னு தெரியலன்னு" சொல்லி மாறனும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டயும் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. இந்த மாரி எனக்கு தேவைன்னு. "என்ன மாறா இப்ப திடீர்னு கேட்டேனா? எங்ககிட்ட எப்படிப்பா அவ்வளோ தூரம் இருக்கும்? நாங்களே ஆத்திர அவசரம்னா உன்கிட்ட தான் வாங்குவோம். இப்ப நீயே என்கிட்ட கேட்டேனா, நாங்க என்ன பண்றதுங்கிற மாரி கேட்ட உடனே, சரி, சரி என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாரி யோசிச்சுட்டு ஃபோன வச்சிடுறாங்க. "என்னடா எதுவும் கிடைச்சுச்சா? நான் பணக்கார வீட்டு பையனா? நீ தான்டா எனக்கு தரணுங்கிற மாரி என்ன கலாய்க்கிறியா காலங்காத்தால?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாய்ங்க. நான் என்னத்த சொல்றதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. அந்த இடத்துல, "ஓ! இப்படி வேற இந்த பிரச்சனை இருக்கா? ஆமால்ல, நான் வேற பணக்கார வீட்டு பையன் இல்ல. நான் போய் பணம் கேட்டா யார் தருவாங்க?" அப்படின்னு சொல்லி மாறனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது வீரா? சுத்தி சுத்தி பார்த்தா வழியே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வீராக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க. 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்பன்னு பார்த்து, "என்ன வீரா எப்படி இருக்க? ஏதோ ஒண்ணு சங்கடமா இருக்கிற மாரி தெரியுதே. எதுவா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லுமா" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "ஏய் கேட்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொன்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "என்னம்மா நீ ஆட்டோ தானே இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நம்ம டீம்ல கேட்டேன்னா, இது மாரி எல்லாருமே வந்து பணம் கட்டிக்கிட்டே இருப்போமே, மறந்துட்டியா? பாண்டியனா இருந்தா இந்நேரம் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு படிக்க வைக்கணும்னா கூட மொத்தமா 1,00,000 2,00,000 தேவைப்பட்டுச்சுன்னா, பாண்டியன் நம்ம இடத்துல தானே பணம் வாங்குவான். அதுவும் வட்டி இல்லாத கடனாச்சே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எனக்கு ஓகே புரியுது. எனக்கு இப்ப தான் ஞாபகமே வந்துச்சு. ஆனா, எப்படி நான் வந்து கேட்கறதுன்னு தான் தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா நீ நம்ம வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப பாண்டியன் வேற இல்ல. உங்களுக்கு இது மாரி பணம் வேணுங்கிறீங்க. சீக்கிரம் வந்து அடைச்சிருவீங்க. நீங்க தான் கடை தான் வச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்லி வாங்கி தர பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஒரு 100, 200, 500 பேர்கிட்ட மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணம் கட்டுவாங்க. அது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிற மாரி இவங்களுக்குன்னுக்குள்ள ஒரு சின்னதா வந்து வங்கி மாரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில தான் எல்லாரும் குடுக்கல் வாங்கல்லாம் வந்து பண்ணுவாங்க. அங்க வீராவையும், மாறனையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே, அப்பன்னு பார்த்தா அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்றாங்க. "என்னப்பா கிடைச்சிரும்ல?" "கிடைச்சிரும் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பணம் உங்கள தேடி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. போனோனே, "இது மாரி எங்களுக்கு தேவைப்படுது." "என்னண்ணா இவ்வளோ கேட்குறாங்க? அதுவும் ரூ. 8 எதுவும் ரூ. 3 ரூ. 2னா பரவால்ல. இது ரூ. 8னா அது ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால தர முடியாதுன்னு" சொல்லிடுறாங்க. "வேணா ரூ. 3 வேணா அதிகபட்சம் தரலாம்." அப்படின்னு சொன்னோனே, "அண்ணா ஒரு 3 நாள்ல 4 நாள்ல குடுத்துருவோம் அண்ணே இந்த பணத்த எல்லாத்தையும்." அப்படின்னு சொல்றாங்க. "இது மாரி நாங்க கேட்டுருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். பாண்டியன் தங்கச்சி குடுக்கறத பத்தி தப்பில்ல. ஆனா, இங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்ப இன்னைக்கே உங்கள மாரி 2, 3 பேர் அவசரப்பட்டு கேட்டாங்கன்னா, நாங்க எப்படி எல்லாருக்கும் பணம் குடுக்க முடியும்? இல்ல ஒரே ஆளுக்கு வந்து இவ்வளோ பணத்த குடுத்துட்டேன்னா, நீ ஏதாவது வாங்கிக்கிட்டியா? அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "பார்த்து செய்யுங்கண்ணா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா. "சரிம்மா, நான் உங்களுக்கான பணத்த வந்து குடுத்துர்றேன். எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு 2, 3 நாள்ல பணத்த குடுத்துட்டீங்கன்னா, ஓகே. சரிண்ணா குடுத்துர்றோங்கிற மாரி வீராவும் மாறனும் அந்த ரூ. 8,00,000 வந்து வாங்கிக்கிறாங்க. அண்ணனோட உதவி இன்னமும் நமக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டு இருக்குல்ல. அண்ணன் தான் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நான் உங்கள என் அண்ணனா தான் பார்க்குறேன். என் அண்ணன் உருவத்தில நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு சந்தோஷமா வந்து பேசி அந்த பணத்த வந்து வாங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.